20 பாடசாலை மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக பாடசாலை புத்தக பைகள், பாடசாலை உபகரணங்கள் வழங்கி வைப்பு. குவைத் நாட்டில் இயங்கி வரும் எல்பி குரூப் மற்றும் பிடி குரூப் ஒவ்வொரு வருட இறுதியிலும் 10 பாடசாலைகளை தெரிவு செய்து அங்கு கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்களை வழங்குவது வழக்கமாக காணப்படுகின்றது. அந்த வகையில் இம்முறை குவைத் நாட்டில் இயங்கி வரும் எல்பி குரூப் லங்கா பாய்ஸ் மற்றும் பிடி குரூப் பிரியமான தோழி உதவும் கரங்கள் அனுசரணையில் வடமேல் மாகாணம் குருநாகல் மாவட்டம் கிரியுள்ள கல்வி வலயத்தில் உள்ள பனாவிட்டிய முஸ்லிம் பாடசாலையில் கல்வி பயிலும் 20 மாணவ மாணவிகளுக்கு கல்விக்கு கரம் கொடுப்போம் எனும் துணைப்பொருளில் இலவச பாடசாலை புத்தகப்பை மற்றும் பாடசாலை உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு இம்மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை மதியம் 2 மணியளவில் பனாவிட்டிய முஸ்லிம் பாடசாலையில் நடைபெற்றது. இதற்கான முழுமையான நிதி உதவியினை குவைத்தில் இயங்கி வரும் எல்பி குரூப் லங்கா பாய்ஸ் மற்றும் பிடி குரூப் பிரியமான தோழி உதவும் கரங்கள் வழங்கினர். நிகழ்வில் பிரதம அதிதிகளாக பனாவிட்டிய முஸ்லிம் வித்தியாலய அதிபர் MYM முசம்மில், நாரம்மல போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி HP சுனில் பிரேமச்சந்திர, பனாவிட்டிய அபிவிருத்தி சங்க தலைவரும் பாடசாலை அபிவிருத்தி குழு செயலாளரும் நாரம்மல மஸ்ஜித் சம்மேளன உப தலைவரும் பனாவிட்டிய ஜும்மா பள்ளிவாசல் நிர்வாக குழுவினுடைய உப தலைவரும் தேசிய போதை ஒழிப்பு பிரிவு ஆலோசகருமான மௌலவி MZM ரமீஸ் சாஹரி மற்றும் எல்பி குரூப் லங்கா பாய்ஸ் நிறுவனத்தினுடைய ஊடக ஒருங்கிணைப்பாளரும் FN மீடியா நெட்வொர்க் நிறுவன உரிமையாளரும் சக்தி சிரச தொலைக்காட்சி குருநாகல் மாவட்ட செய்தியாளரும் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் ஊடக பணிப்பாளரும் மக்களின் மகிழ்ந்தன் தேசமானிய தேசகீர்த்தி 2024 அமெரிக்க பல்கலைக்கழகத்தின் மூலமாக மனித சிறப்பு தங்க விருதினை வென்ற ஊடகவியலாளர் AWM ஃபஸ்லான், சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியினுடைய பெண்கள் மற்றும் மகளிர் விவகாரம் தொடர்பான பணிப்பாளர் திருமதி துஷாந்தி மதரா, சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியினுடைய பிரதி பணிப்பாளர் MTM தஸ்லீம், சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியினுடைய கல்விசார் ஒருங்கிணைப்பாளரும் பனாவிட்டிய முஸ்லிம் வித்தியாலய ஆசிரியருமான SHM ஜியாம் உள்ளிட்டோர் இந்நிகழ்வின் சிறப்பு அதிதிகளாக அழைக்கப்பட்டிருந்தார்கள். 20 மாணவர்களுக்கு இலவச புத்தகப்பை மற்றும் கற்றல் உபகரணங்கள் இதன்போது வழங்கி வைக்கப்பட்டதுடன் மாணவருடைய கலை திறமைகளை வெளிக்கொணரும் கலை நிகழ்வுகளும் இதன்போது இடம்பெற்றமை விசேட அம்சமாகும். எல்பி குரூப் இவ்வரிடத்தில் மாத்திரம் பாலர் பாடசாலை உட்பட பாடசாலைகளில் கல்வி பயிலும் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு பாடசாலை புத்தகப்பை மற்றும் கற்றல் உபகரணங்களை இலவசமாக வழங்கி வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இரண்டாயிரத்தி 24ஆம் ஆண்டில் சமூக பணி, சமூக மேம்பாடு, மனித உரிமைகள், பாதுகாப்பு, அமைதியை கட்டியெழுப்பல், சமூக நல்லிணக்கம், தலைமைத்துவம் ஆகிய துறைகளில் சமூக ஆர்வலர்களாக செயல்பட்டவர்களுக்கு எல்பி குரூப் மற்றும் பிடி குரூப் தங்க சிறப்பு விருது, மனிதாபிமான விருதுகளை வழங்கி பாராட்டி கௌரவித்தமை குறிப்பிடத்தக்கது. பாடசாலைகளுக்கான விருதினை பாடசாலை சார்பாக அழைப்பு ஏற்று நிகழ்வுக்கு வருகை தந்த பனாவிட்டிய முஸ்லிம் வித்தியாலய அதிபர் MYM முசம்மில் ஊடகவியலாளர் ஃபஸ்லானிடமிருந்து அதற்கான விருதினை பெற்றுக்கொண்டார். சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியினுடைய கல்விசார் ஒருங்கிணைப்பாளரும் பனாவிட்டிய முஸ்லிம் வித்தியாலய ஆசிரியருமான SHM ஜியாம் அவர்களுக்கான விருதினை சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியினுடைய பிரதி பணிப்பாளர் தஸ்லீம் அவர்கள் வழங்கி வைத்தார். சமூக சேவைகளை பாராட்டி எல்பி குரூப் மற்றும் பிடி குரூப் வழங்கும் விருதினை ஊடகவியலாளர் ஃபஸ்லான் பனாவிட்டிய முஸ்லிம் வித்தியாலய அபிவிருத்தி குழு செயலாளர் MZM ரமீஸ் மௌலவியிடமிருந்து பெற்றுக்கொண்டார். கல்விக்கு கரம் கொடுப்போம் செயல் திட்டத்தினுடைய அடுத்த நிகழ்வு எதிர்வரும் தினங்களில் 17வது பாடசாலையாக கிழக்கு மாகாணம் திருகோணமலை மாவட்டம் மூதூர் கல்வி வலயத்தில் உள்ள மூதூர் அல் ஹம்ரா மத்திய கல்லூரியில் கல்வி பயிலும் 88 மாணவர்களுக்கு இலவச புத்தகப்பை மற்றும் கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. லங்கா பாய்ஸ் குரூப் மற்றும் பிடி குரூப் குவைத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் பிடி குரூப் வழங்குகின்ற உதவிக்கரம் லெட்ஸ் லேண்ட் அ ஹேண்ட் டு
எஜுகேஷன் கல்விக்கு உதவிக்கரம் கொடுப்போம் என்ற துணைப்பொருளில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் நாம் அன்போடும் மகிழ்வோடும் வரவேற்றுக் கொள்வதோடு இந்நிகழ்வின் அடுத்த அம்சமாக இடம்பெற இருப்பது மனிதர்களுக்கு உதவுவதும் இல்லை, உதவி செய்வதற்கு தூண்டுவதும் இல்லை. இவர்கள் தான் மறுமை நாளை பொய்ப்பிக்கக்கூடியவர். அந்த அடிப்படையில மறுமை நாளை உண்மைப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நிறுவனம் தான், அதாவது கல்விக்கு கரம் கொடுப்போம் என்ற துணைப்பொருளின் கீழ் எல்பி மற்றும் பிடி சொல்லக்கூடிய குரூப். இந்த குழுவினர் வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய தமது உறுப்பினர்களின் மூலம் திரட்டிக் கொள்கின்ற நிதிகளின் மூலம் இலங்கையில கஷ்டப்பட்டு அல்லது கஷ்டத்துடன் கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கு உதவுவோம் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் நாடளாவிய ரீதியில பல்வேறு வகையான வேலை திட்டங்களை செய்து கொண்டு வருகின்றார்கள். சுரப்பே என்னொளி விளக்கே நீர்வாரீர் என்னுள் கருவிலே எந்தன் காதலரே முகம் பாரீர். உண்மையில் இந்த ஆண்டு மட்டும் இந்த நிறுவனங்களிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கும் 16க்கும் மேற்பட்ட பாடசாலைகளுக்கும் பாடசாலை புத்தகங்கள் மற்றும் பாடசாலை பைகள் என்பவற்றை விநியோகித்துள்ளோம். இதனை கல்விக்கு கரங்கொடுப்போம் என்று அறிமுகப்படுத்தியிருந்தாலும் கல்விக்கு மட்டுமல்ல அன்பான பெற்றோர்களே, உங்களுக்கும் நாங்கள் இதன் மூலம் கை கொடுக்கின்றோம். உங்கள் பொருளாதாரத்தில் சிறிது பணம் சேமிக்கப்படுகின்றது. இதனால் மேலதிக வேலைகளை செய்ய உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கின்றது. எங்கள் நிறுவனங்களால் பெறப்படும் இந்த ஏற்பாடுகளை கொண்டு உங்கள் குழந்தைகளுக்கு பாடசாலை புத்தகங்கள், பாடசாலை புத்தகப்பை மற்றும் பிற தேவையான கல்வி உபகரணங்களை வழங்குகின்றோம். இது இந்த ஆண்டு மட்டுமல்ல, வரும் ஆண்டுகளிலும் நாங்கள் செய்ய விரும்பும் ஒரு திட்டமாகும். இதற்கான அடித்தளம் எல்பி குழுமம் மற்றும் பிடி குழுமம் ஆகிய 2 நிறுவனங்களுமாகும். කලින් වසරවලත් ඉදිරියටත් කරන්න බලාපොරොත්තු වෙන වැඩසටහනක්. මේකට මූලිකම අඩිතාලම වෙලා තියෙන්නේ මේ LB group, PT group ආයතන දෙක. සුවනතින් තුන්ඩු නීර පලස්තීන කොත්ති කොත්තයි දුන්ඩු මනේ ශුහද භූමි ඉස්රාවි නඩයාලම් நபிமார்கள் பூர்வீகம். கல்வி என்பது எமது உயிர் மூச்சு. கல்வியின் மூலமாகத்தான் ஒரு சமூகம் உயர முடியும். ஒரு சிறு உதாரணத்தை அதற்காக சொல்கிறேன். யாழ்ப்பாண மக்கள், அதாவது தமிழ் மக்கள், தமது சொத்துக்களை விற்றாவது தங்களுடைய குழந்தைகளை படிக்க வைப்பார்கள். ஏனென்றால் அதனை பின்னர் பெற்றுக்கொள்ளலாம். அந்த குழந்தை அந்த நம்பிக்கையை பாதுகாக்கும். அந்த குழந்தை கற்று உயர்நிலை அடைந்து அந்த பெற்றோரை செல்வ நிலைக்கு இட்டு செல்லும். இது நாம் தமிழ் மக்களிடம் கண்கூடாக காணக்கூடிய ஒரு விடயம். குறிப்பாக யாழ்ப்பாண பக்கத்தில் இந்த நிகழ்வுகள் நடைபெறும். அதுபோன்று அல்லாவிட்டாலும் நாங்கள் எங்களுடைய குழந்தைகளை எங்களால் முடிந்த அளவில் உயர்நிலையில் கல்வி கற்க வைக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் எங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த செல்வம் இந்த கல்வி செல்வம் தான். ஏனென்றால் கல்வி கற்றவனும் கற்காதவனும் சமமாவார்களா என்று அல் குர்ஆன் நம்மிடம் கேட்கின்றது. கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாவார்களா என்ற கேள்வியை அல் குர்ஆன் நம்மிடம் கேட்கின்றது. எனவே எம்மால் முடிந்தவரை நாங்கள் எங்களுடைய குழந்தைகளை நல்ல முறையில் கற்பித்து அவர்களை சிறந்த இடத்திலே, அதாவது சமூகத்தில் உயர்ந்த இடத்திலே நாங்கள் வைக்க வேண்டும். அதுதான் நமக்கு பெருமை. ஒரு நபர்
ஒருவருக்கு கூட கருணை காட்டவில்லை என்றால் அந்த நபர் கடவுளுக்கு கருணை காட்டவில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கினார்கள். என் அன்பு நண்பர்களே, நாம் குறிப்பாக பாராட்ட வேண்டிய அவசியம் உள்ளது. குவைத் நாட்டில் இயங்கி வரும் எல்பி குரூப் லங்கா மற்றும் பாய்ஸ் மற்றும் பிடி குரூப்பினர் பிரியமான தோழிகள், இவர்கள் தங்கள் அன்றாட வாழ்வில் மேற்கொள்ளும் பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வாக தங்கள் சொந்த வேலைகளை தேடி வெளிநாடு சென்றுள்ளார்கள். எல்பி அமைப்பு, லங்கா பாய்ஸ் அமைப்பு, பிடி அமைப்பு, பிரியமான தோழி அமைப்பு ஆகியவை உண்மையில் தங்கள் குழந்தைகள், மனைவிமார், குடும்பத்தினர் இவர்கள் அனைவருக்கும் செய்ய வேண்டியதை விட அதிகமாக சமூகத்திற்காக எல்பி அமைப்பு மற்றும் பிடி அமைப்பு அவர்களின் சமூகத்திற்கான பல வேலை திட்டங்களை செய்து வருகின்றார்கள். இந்த நாட்டிற்காக, இலங்கை சமூகத்திற்காக ஏதாவது ஒன்றை பெற முடியும் என்ற அடிப்படையிலும் நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலும் செயற்பட்டு வருகின்றார்கள். விசேடமாக அதன் ஊடாக இயக்குனர் திரு ஃபஸ்லான் மூலம் இந்த நிதியுதவிகள் எமக்கு கிடைப்பதற்கு FN ஊடக வலையமைப்பின் உரிமையாளர் மற்றும் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் ஊடக பணிப்பாளர் ஃபஸ்லான் அவர்களை நாம் குறிப்பாக பாராட்ட வேண்டும். பனாவிட்டிய கிராமவாசிகள் மற்றும் அபிவிருத்தி சங்கம் சார்பாகவும் பனாவிட்டிய முஸ்லிம் பாடசாலையின் சார்பாகவும் நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். සහයෝගය ලබා දෙන්නේ නම් විශේෂයෙන් ඒ සහෝදරයින්ට අපි ප්‍රශංසා කළ යුතුයි. පනාවිටිය ගම්වැසියන් හා පනාවිටිය සංවර්ධන සමිතිය, ඒ වගේම පනාවිටිය මුස්ලිම් විද්‍යාලය වෙනුවෙන් අපි ඒ සහෝදර ජනතාවට අපි ප්‍රශංසා කළ යුතුයි.